எனக்கு இன்னைக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடு. என்ன மாதிரி வேணும்? எனக்கு சாக்லேட்டு தான் வேணும். எல்லா நாளெலாம் உனக்கு செஞ்சு கொடுக்க முடியாது. கொஞ்சம் அமைதியாக தான் இரேன். எனக்கே எரிச்சலாக வருது. எவ்வளோ வேலை இருக்குது. எனக்கு நீ செஞ்சு கொடுக்க மாட்டியா? வீட்டில் சீனி இல்லை, எப்படி செய்ய முடியும்? பக்கத்து வீட்டு ஆண்டிகிட்ட போய் வாங்கிட்டு வா. சரி போகிறேன். அக்கா அக்கா உள்ளே இருக்கீங்களா? உள்ளே நம்மா, உள்ளே வாருங்கள் அம்மா. இங்கேக்கா கொஞ்சோண்டு சீனி தாங்களேன். பாப்பாவுக்கு சாக்லேட் வேணுமா? கடையில் வாங்கி கொடுங்க. அவளுக்கு செஞ்சு கொடுத்து தான் வேணுமா? இருங்க எடுத்துட்டு மாறேன். எக்கோ எக்கோ, வாட்டி வா, இந்த டீ பிடி. சரிக்கா போயிட்டு வரேன். தேங்க்ஸ். சரி, உனக்கு என்ன டீ வேணும்? அதுவாக்கா, சீனி, மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, கரம் மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா இவ்வளவும் வேணும்க்கா. இவ்வளோ காண்டு வச்சு நீ என்ன தான் பண்ண போற? என் பையனுக்கு மட்டன் சிக்கன் குழம்பு வேணுமா? அப்படின்னா என்னது? முதல்ல மட்டனையும் சிக்கனையும் கழுவி எடுத்துடணும். அதுக்கப்புறம் அது மேலேயே சீனி, உப்பு, நிறைய சீனி போட்டுக்கணும், நிறைய உப்பு போட்டுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு டப்பா சீனி, ஒரு டப்பா உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அது ஊறினதுக்கு அப்புறமா இந்த நான் சொன்னேன்ல இவ்வளோ மசாலாவும் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா விரவி எடுத்து இட்லி குக்கரில் போட்டு வேக வச்சிடணும். இவ்வளோதான். இது பேர் தான் மட்டன் சிக்கன் குழம்பு. யாராச்சும் கறியில் சீனி போடுவாங்களா? அப்படியே போட்டாலும் நீயே தான் இருப்ப. ஏக்கோ நீங்கள் கேட்டீங்கன்னு போய் சொன்னேன் பாரு, என் மேலே தான் தப்பு. நான் போகிறேன். குண்டம்மா என்ன பேசுதா? சரி நம்ம வேலையை பார்ப்போம். இவளை எங்கே காணுமே. சரி உள்ளே உட்காந்து என்னமாச்சும் பண்ணிட்டு இருப்பா. நம்ம அதுக்குள்ளேயும் சாக்லேட் பண்ணி முடிச்சிருவோம். ஏடா மோனே, உனக்கு இன்னைக்கு மட்டன் சிக்கன் குழம்பு கிடைக்காது. ஏன் கிடைக்காது? இந்த பக்கத்து வீட்டுக்காரி தரமாட்டேன்டால. சரி, நான் ரொம்ப அழுக்கு மூட்டையா இருக்கேன், என்னை குளிப்பாட்டி விடு. சரி வா, பாத்ரூம் போனா போய்க்கோ. அப்படியே நீயே குளிச்சுட்டு வந்துடு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி போ. ஓகே, நெக்ஸ்ட் குளிக்கணும். பாய். என்ன தண்ணி வர மாட்டேங்குது? நான் என்ன தனியா மாட்டிக்கிட்டேனா? போச்சு போச்சு, தண்ணி வேற வரவே மாட்டேங்குது. எம்மா, தண்ணி 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 வர சொல்லு. வா வா. ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? அங்க இருந்து கத்திக்கிட்டே கிடக்க. அம்மா தண்ணி வர மாட்டேங்குது. வா வா தண்ணி. டக்குனு என் மேல வந்து விழு தண்ணி. இதை திருக்குனேன்னா வந்துடும். அதை திருக்குனேன்னா அது ஆஃப் ஆயிடும். அவ்வளோதான். இப்போ நீ இதை பிடிச்சி திருக்கு, தண்ணி வரும். சரியா? எங்க பார்த்துக்கிட்டு இருக்க? ஒன்றும் ஆக வேண்டியது. இதை தவிர நீ ஒன்றுமே படிக்கல. இவ்வளோதானா? தாத்தா நான் குளிச்சுட்டு வரேன். சரி, செத்த நேரம் படுப்போம். என்ன டயர்டா இருக்கு. சரி, அப்படி படுத்தோன்னே தான் சோகமா இருக்கு. இப்போ உனக்கு என்னடா ஆச்சு? உன்னை யாரு கண்ட தேய்க்க சொன்னா?